படைத்தலைவன் படம் ஒரு வித்தியாசமான படமாக தான் நான் பார்க்குறேன். இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா நான் வந்து விஜயகாந்த் சாரை பார்த்த மாதிரியே இருந்தது. சண்முக பாண்டியனுடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, இது ஒரு வித்தியாசமான திரைக்கதையில் ஒரு ஆக்ஷன் இமோஷன், அது ஹியூமன் சாக்ரிஃபைசஸ் மாதிரி சில காரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நம்ம இருக்கிறோன்றது வந்து சுட்டி காட்டுறாரு. அது கடைசி எண்டிங் வந்து வித்தியாசமாக ஒரு கடவுள் நம்பிக்கை இந்த அளவுக்கு இருக்கணும், அது வீரர் சில பேர் எப்படி ராங்க பயன்படுத்துகிறாங்கன்ற ஒரு கருத்தையும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் சிவபாண்டியனுடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி, அவர் இது எடுத்துக்கிட்ட கதை வந்து ஒரு யானைக்காக தன் தேடி போகிறது தான் கதையாக இருந்தால் கூட ஒரு இமோஷன் பேஸ்டாக கொண்டு போயிருக்காங்க. அது ரொம்ப நல்லா போய் அன்பு சார் டேரக்டர் நல்லா குட் ஜாப், கேமராமேன் டீம் நல்லா பண்ணியிருக்காங்க. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து அது எடுத்த விதமும் நல்லா இருந்தது. ஐ ஹோப் திஸ் மூவி டஸ் வெரி வெல். அண்ட் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்து விஜய் சார் வந்து தான் பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்குது. அண்ட் இட் இஸ் ரியலி நாஸ்டாலஜிக் டு see him on the screen, though it is AI generated. நல்லா இருந்துச்சு படம். அண்ட் ஐ விஷ் சண்முக பாண்டியன் ஆல் தி பெஸ்ட். அவரோட இன்னொரு படம் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் ஐ விஷ் him ஆல் தி பெஸ்ட் இன் his career. விஜய் சார் மாதிரியும் சண்முக பாண்டியன் நல்ல நிலைமைக்கு வரணுன்ற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.